ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். சிறகடிக்க ஆசை ஒரு பெரிய சஸ்பென்ஸான ஒரு பெரிய ட்ராக் வரப்போகுது. நியூ என்ட்ரி அவர் வந்திருக்காரு இல்லையா? ஸோ அவர் எதுக்கு வந்திருக்காரு, அவருடைய கேரக்டர் என்ன, அவரால் ஸ்டோரியில் எந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோட பின்னாடி சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ அப்கமிங்கில் என்ன வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மனோஜ் இருக்கார் இல்லையா, ஸ்ரீதேவி. ஸோ அவர் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வந்து ஜெயிலில் இருக்கிற மாதிரி வந்து அந்த பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ ஜெயிலில் ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நல்லா ஜெயிலுக்குள்ளே போட்டு பிடிச்ச வச்ச மாதிரி அந்த பிக்சர் இருந்துச்சு. ஸோ இன்னும் எபிசோட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்துட்டு போலீஸை பற்றி தப்பாக பேசி அடி வாங்கிட்டு அங்கேருந்து வந்திருப்பாரு. ஸோ விட்டா அவனை ஆயுசுக்கு தூக்கி ஜெயிலில் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் பேசுனது ஒரு அடிஷ்னல் நோட். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரில. ஸோ உண்மையிலுமே அவர் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்காரா, இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஷூட்டில் அவர் உள்ளே போய் அந்த ரீல்ஸ் எது எடுத்திருக்காரா அப்படின்ட்டு தெரில. ஸோ மேக்ஸிமம் ஜெயிலுக்குள்ளே போகிற மாதிரி சீன்ஸ் இருக்குன்றது என்னுடைய கெஸ். ஸோ அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரில. ஸோ இது ஒரு பக்கம். ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு அப்கமிங் ஃபங்க்ஷன் ட்ராக் ஒன்று வந்து வருது. ஸோ தொடர்ந்து ஒரு 2 டேஸாக வந்து ஷூட் போயிட்டு இருக்கு. எங்க அப்படின்னா ஒரு மண்டபம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆச்சு. ஸோ அந்த மண்டபத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தீபன் கேரக்டர் இருக்காங்க இல்லையா, நம்ம விஜயம்மாவுடைய அந்த நடனப்பள்ளியில் 2 பேர் இருப்பாங்களே, ஒரு கப்பிள்ஸ். ஸோ அவங்க 2 பேருமே வந்து ஷூட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காஸ்டியூம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டான்ஸ் ரிலேட்டடாக இல்லை, நார்மலாக வந்துட்டு கொஞ்சம் நார்மல் காஸ்டியூம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி காஸ்டியூமில் தான் 2 பேருமே வந்திருந்தாங்க, அந்த பொண்ணும் பையனும். ஸோ அது அவங்களும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த டான்ஸ் கிளாஸ் சம்மந்தமாக எதுவும் இருக்குமோ அப்படின்னு தெரில. ஸோ என்டையர் டீமே இருக்காங்க, நம்ம முத்து, மீனா, இன்னொரு பக்கம் ரோகிணி, ஸ்ருதி. ஸோ இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ விஜயம்மா, பார்வதி அம்மா கூட அந்த சீனில் இருந்தாங்க. இந்த பின்னாடி ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த மண்டபமே பெரிய கிராண்டாக இருந்துச்சு. ஒருவேளை அந்த நடனம் அரங்கேற்றம் சொல்லுவாங்க இல்லையா, அது கூட ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எபிசோட சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி எதுவும் வருது அப்படிங்கிறது தெரில. ஸோ ஏதோ சம்திங் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ட்ராக்கு அதுவும் மண்டபத்தில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு 3 டேஸ் கிட்ட அங்கே ஷூட் போயிருக்கு. ஸோ என்ன ட்ராக் அப்படிங்கிறது தெரில. ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த விஜயோடைய அந்த நடனப்பள்ளி, இந்த வீட்டில் இருக்கு இல்லையா, பார்வதி அம்மா வீட்டில். ஸோ அதில் வந்து இன்னொரு பக்கம் கண்டினியூஸாக ஷூட் போகுது. அங்கே வந்துட்டு இந்த டான்ஸ் ரிலேட்டடாகவே அந்த டான்ஸ் காஸ்டியூம்லேயே தீபன் அந்த இன்னொரு பொண்ணு இருக்காங்களே, ஸோ அவங்க 2 பேருமே பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு பக்கம் எபிசோட்ஸ் கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் நம்மளுடைய சிந்தாமணி அம்மா, ஸோ இப்போ தான் சீரியலில் வந்துட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா சைட்ல இருந்து ஒரு பெரிய நெகட்டிவ் ஷேடாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு ஒரு பிக்சர், ஒரு ரீல் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய விஜயம்மா கூட இருந்து. ஸோ நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரீல் பார்க்கும்போது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். பட் எபிசோடில் ஆல்ரெடி சீன்ஸ் வந்துருச்சு இல்லையா. ஸோ அவங்க டான்ஸ் கற்றுக்கிறதுக்காக விஜயம்மா கிட்ட போய் போகிறாங்க. ஸோ அங்கே ஏன் போகிறாங்க அப்படின்னா, மீனாவை பழி வாங்குறதுக்கு விஜயம்மா தான் ஒரு பெஸ்ட்டான ஆள். ஸோ அவங்கள தூண்டி விட்டால் எல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு திட்டத்தில் அவங்க வந்து போய் சந்திக்கிறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக அப்கமிங்கில் நிறைய சீன்ஸ் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நிறைய டைம் போய் பார்த்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி மீனாவை அந்த பூ பிஸ்னஸ்ல இருந்து டவுன் பண்ணி விடணும் அப்படின்றத அவங்களுடைய மெயின் மேட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு மீனாக்கு ஒரு செப்பரேட் வில்லியாக அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ட்ராக் வந்து ஒரு பக்கம் மூவ் ஆகுது. சோஃபார் கிடைச்சிருக்க ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் வச்சு நான் அப்கமிங் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு நியூ என்ட்ரி வந்து சிறகடிக்க ஆசையில் உள்ள வந்திருக்காரு. எஸ், அவருடைய கேரக்டர் நேம் வந்து அருண்குமார். ஸோ வந்து அவர் வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், டிராஃபிக் போலீஸ் கான்ஸ்டபிள். ஸோ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, ஸோ எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரோட் கடையில் நம்ம இந்த தாத்தா பாட்டி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய அந்த செருப்பு கடையை அகற்றுறதுக்காக அங்கே வந்திருக்காங்க. அங்கே அகற்றும் போது அவங்க தாத்தாவை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. ஸோ அங்கே வந்துட்டு முத்து வந்துட்டு அவர் மேலே சட்டையில் கை வைக்க 2 பேருக்கும் ஈகோ கிளாஷ் ஆயிடுது. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கெல்லாம் கூட சண்டை இதாகி முத்து மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி வந்துச்சு. ஸோ அதுக்கு கடைசியில் வந்துட்டு உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஈகோயிஸ்டிக்காக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக என்ன, இவன் இந்த கேரக்டர் எப்படி போகும் அப்படின்னா, எஸ், முத்துக்கும் அந்த போலீஸ்காரருக்கும் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈகோ கிளாஷாக தான் வந்து மூவ் ஆகும். சரி, அந்த அருணுடைய கேரக்டர் இதுக்கப்புறம் எப்படி சீரியலில் வரப்போகுது அப்படின்னா, எஸ், அவர் வந்து சீரியலில் இதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக வரப்போறாரு. முத்துக்கு ஆப்போசிட்டாக இதுக்கப்புறம் அந்த அருண் கேரக்டர் தான் வரப்போகுது. ஓகேங்களா. ஸோ யாரு அப்படின்னா, சீதாக்கு பேரா வந்தாச்சு. சீதாக்கு ஆல்ரெடி ஒரு பேர் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இவர் வேற ஒரு பேரா சொல்றீங்களே அப்படின்னா, அந்த மேரேஜ் வந்து அங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய சத்யாவுடைய ட்ராக்லேயே வந்து அந்த பையன் வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒத்துக்கலன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா பார்க்க போகிற இன்னொரு மாப்பிள்ள தான் அருண். ஸோ அவர் தான் வந்துட்டு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். ஸோ அவருக்கும் சீதாக்கும் தான் மேரேஜ் நடக்க போகுது. ஸோ அருண் கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு கிடைச்சிருக்க வரைக்குமே அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான கேரக்டர் தான். நல்ல
நெகட்டிவாக ரொம்ப அக்ரெசிவான கேரக்டர்லாம் கிடையாது. பட் அவருக்கும் முத்துக்கும் மட்டும் செப்பரேட்டாக ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும். ஸோ எவ்வளோதான் நல்லவராக இருந்தாலும் இவர் கூட ஒரு ஈகோ கிளாஸ்டிக் இந்த ஈகோயிஸ்டிக்காக வந்து எபிசோட்ஸ் மூவ் ஆகும் அப்படின்ற ஒரு அப்டேட்டுமே இருக்குது. ஸோ அப்கமிங்கில் இவங்க 2 பேருக்கும் ஈகோ கிளாஷ் வச்சு இவங்க ஒரு பக்கம் பாசிட்டிவாகவும் ஒரு பக்கம் நெகட்டிவாகவும் அந்த பர்சன் வந்து இருப்பார். இதில் மையமாக மாட்டிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா மீனா கேரக்டர் தான். ஸோ ஒரு பக்கம் வந்து தங்கச்சியோட ஒரு வாழ்க்கை, இன்னொரு பக்கம் வந்து ஹஸ்பண்டு. ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் எப்படி அவங்க பேலன்ஸ் பண்ணி வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இது சீன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா திருமதி செல்வம் சீரியல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு அர்ச்சனாவுடைய தங்கச்சி காவியா இருப்பாங்க, அர்ச்சனாவுடைய ஹஸ்பண்ட் செல்வம் இல்லையா. ஸோ காவியாவுக்கு வந்து ஒரு வரன் பார்த்துருப்பாங்க, தீபக் தான் அந்த ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் வந்துட்டு ஒரு பக்கம் நல்லவராக இருப்பார் ஸ்டார்டிங் எபிசோட்ஸில், பட் செல்வத்துக்கு மட்டும் ஒரு ஆப்போசிட்டாக இருப்பார். ஸோ அவர் வந்து செல்வத்துக்கு அகெயின்ஸ்டாக எல்லாமே பண்ணுவார். ஸோ ஒரு பக்கம் அர்ச்சனா வந்து இங்கே நிற்க முடியாமல் அங்கே நிற்க முடியாமன்னு சொல்லி தவிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி ஒரு கதைக்களம் தான் இங்கே வந்து சிறகடி காசியில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்ப்போம் இந்த ட்ராக் வந்து எப்படி அவங்க கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது, என்னங்க இது மாதிரி ஃபுல்லாகவே நெகட்டிவாக கொண்டு போயிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தேவையில்லாத ட்ராக் அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருக்கீங்க. இது கண்டிப்பாக அவசியமான ஒரு ட்ராக் தான். ஏன்னா எவ்வளோ நாள் தான் வந்து ரோஹிணி ரிலேட்டடாக மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க முத்து மீனாக்குன்னு தனியாக செப்பரேட் ட்ராக் கொண்டு வாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஹீரோயின் மாதிரி நடத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹீரோயினிசமோ அவங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் வில்லிகள் தேவை தானே. ஸோ ஒரு பக்கம் இவர் வில்லனாவோ இன்னொரு பக்கம் அவங்க ஹீரோ நம்ம மீனாக்கு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு சீன்ஸ் வந்து இப்போ எபிசோட்ஸில் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுதான் வந்து நான் சொல்ல வர்றது. எப்பவுமே ஹீரோயின் மைய பற்றி கதை வந்துச்சு அப்படின்னா அதை தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க, அதுக்கெல்லாம் ஆப்போசிட் பண்ணி பேசாதீங்க. ஏன்னா எங்கேயுமே வந்துட்டு சிந்தாமணி அம்மாவுக்கு கீழே மீனா பேசுனதாவே இல்லை, பயந்த மாதிரி பேசுனதாவே இல்லை. எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து நல்ல ஒரு போல்டாக தான் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே அருண்குமாருக்கு ஆப்போசிட்டாகவும் முத்தியோட கேரக்டர் இதுக்கப்புறம் மூவ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங்கில் மேரேஜ் ட்ராக் வேற எடுக்க போகிறாங்க. ஸோ அது வந்து இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இனிஷியேட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பார்க்குறது மேரேஜ் வீட்டில் பேசுறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அருண் வந்துட்டு பழி வாங்குறதுக்காக சீதாவை கல்யாணம் பண்ணுறாரா அப்படிங்கிறது தெரியல, இல்லை வீட்டில் நார்மலாக பார்த்து வச்சு அங்கே வந்துட்டு சஸ்பென்சிவாக ரிலேஷன் சொல்லிட்டு முத்து வரும்போது ஏதோ ஈகோ கிளாஸ் நடக்குது அப்படிங்கிறதுலாம் தெரில. ஓகேங்களா? ஸோ எனக்கு கிடைச்சிருக்க அப்டேட் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஃபியூச்சரில் எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ இது ஒரு பக்கம். ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்மளுடைய அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து ரோஹிணி வச்சுருந்தாங்க வீட்டில், அவங்களோட அப்பாவுடைய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் அந்த மரியாதைலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அது ஒரு சின்ன இது, அதாவது மைண்ட் வாஷ் நினச்சி விஜய் வெளிப்படையாக பேசினது. அதாவது சொத்துலாம் வந்துட்டு ரோஹிணி பேரில் வந்தால் மட்டும்தான் உங்கள் ஆத்மா சாந்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மையிலேயே ஃபன்னியாகவும் இருந்துச்சு, இன்னொரு பக்கம் கொஞ்சம் டென்ஷனாகவும் இருந்துச்சு. அந்த ஒரு இதை பார்க்கும்போது அதை வந்து ஸ்ருதி அழகாகவே கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இன்னும் எபிசோடில் அந்த பிளட் டொனேஷன் ரிலேட்டடாகவும் நல்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எபிசோடில் மிஸ் பார்க்கல அப்படின்னா மறக்காம அதெல்லாம் பாருங்க. த்ரூ அவுட்டாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த 1 hour ஸ்பெஷல் எபிசோட், ஸோ கிட்டத்தட்ட 5 நாள் கிட்ட போயிருக்கு இல்லையா, எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக 1 hour போனதே தெரியாத மாதிரி தான் எபிசோட்ஸ் மூவ் பண்ணியிருக்காங்க. இதில் சத்தியமாக குறைய சொல்ல முடியாது. இந்த 5 எபிசோட அவங்க 10 எபிசோட டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு நாளுமே அவங்க வந்து ஃபயர் விட்டு செம சூப்பராக கொண்டு போயிருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே நான் டீமை பாராட்டுறேன். இந்த 1 hour ஸ்பெஷல் எபிசோட ரொம்ப ஒவ்வொரு நாளுமே டிஃப்ரெண்ட் ட்ராக் ஆட் பண்ணி இதை தான் அடுத்த எபிசோட வருமா அப்படின்னு தெரியாது, அந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ என்டையர் டீமுக்குமே பாராட்டுகள். திடீர்னு பிளான் பண்ணியிருந்தாங்க இந்த 1 hour எபிசோட, ஸோ அழகாக வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்ட் விஷஸ். ஸோ அதுக்கப்புறம் அப்கமிங் எபிசோட்ஸுமே கொஞ்சம் இது பண்ணோம். அதே போல் டிஆர்பி பற்றி பேசணும் அப்படின்னா டிஆர்பி உண்மையிலே ரொம்பவே நல்லா செட்டில்டாக வந்துட்டு இருக்கு. பாக்கியலட்சுமி வந்து 6+, சிறகடி காசு 8+. நான் எப்பவுமே சொல்றது 2+ டிஃபரன்ஸில் ஒரு சீரியல் அட் எ டைம் நெக்ஸ்ட் ஸ்லாட்ல மாஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது உண்மையிலேயே பெரிய விஷயம். சிறகடி காசு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ஒருவேளை பாக்கியலட்சுமி ஒரு 7+ கிட்ட வந்திருந்தாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு 0.5 1+ ரேட்டிங்ஸ் கிட்ட அடுத்த ஸ்லாட்க்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதுவே வந்து சிறகடி காசைக்கு இன்னும் அந்த ஸ்லாட் ரேட்டட் ஆகிறதுக்கு பூஸ்டப் பண்ணும். அந்த 830 ஸ்லாட் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணால் மட்டும்தான் சிறகடி காசையால் அந்த ஸ்லாட் ரீடர் அப்படிங்கிற விஷயத்தை கனவை எட்டியாச்சு பார்க்க முடியும். ஸோ சேனல் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து ஒன்று டென்ஷன் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.